ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தும்கூரில் இருக்கோங்க. கர்நாடகா மாநிலம் தும்கூர் உள்ள இருக்கோம். இங்கே எப்போ வந்தோம்னாக்கா இந்துப்பூர் லோடு ஏற்றி வந்தோம். லோடு ஏற்றி வந்து இறக்கிட்டு இங்கே நிற்கிறோம். போன லோடு ஏற்றிருப்போம். பெங்களூரில் பெயிண்ட் ஏற்றிட்டு போயிட்டு அங்கேருந்து அப்புறம் குண்டூரில் மிளகா ஏற்றணும். மிளகா ஏற்றி கொண்டு டன்பாத்தில் இறக்கிட்டு டன்பாத்லேயும் திரும்ப பாட்னா போய் பெயிண்ட் இறக்கிட்டு பாட்னாலேருந்து ரிட்டன் டன்பாத் வந்தோம். டன்பாத் வந்துட்டு கறி ஏற்றிட்டு ரிட்டன் இந்துப்பூரில் வந்து கறி அன்லோடு பண்ணிவிட்டு இப்போ தும்கூரில் இருக்கோங்க. தும்கூரில் வந்துட்டு லோடு ஏற்றுறதுக்கு வெயிட் பண்ணோம். முந்தா நாள் வந்தோம். இன்றைக்கி டேட் வந்து சண்டே. லோடு ஏற்றுறதுக்காக வந்து நின்னோம். இன்றைக்கி தான் லோடு சொன்னாங்க. என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா தவிடு லோடு நாமக்கல்லுக்கு ஏற்றுறதுக்காக அந்த கம்பெனியில் வந்து நிற்கிறோம். இந்த பாருங்கள், அந்த தவிடு கம்பெனி. போன லோடு ஏற்றி போனப்போ வீடியோ எடுத்துருப்பேங்க. குண்டூரில் வீடியோ எடுத்து குண்டூரில் மிளகா ஏற்றினதோட அந்த வீடியோவை கடைசியில் எண்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணி அப்லோடு பண்ணலான்னு போனேன். அதுக்குள்ளே மொபைல் டிஸ்பிளே போயிடுச்சுங்க. அதனால் அப்படியே அந்த வீடியோவை அப்படியே விட்டாச்சு. வீடியோ விட்டுல மொபைலு போனதுனால அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம்ல. அப்புறம் இப்போ குண்டூர் வந்ததுக்கப்புறம் வண்டி இன்னும் கணக்கு பார்க்கலங்க. கணக்கு பார்த்தா தான் பணம் படிக்காசு வரும். மொபைல் இல்லாமல் சரி வராது எதுக்குமே. அப்புறம் என் நம்பர் தான். அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே கொடுத்து லோடு ஏற்றுற இடத்துலேருந்து எல்லாருமே என் நம்பர் தான். அது வரைக்கும் என் சிம்மு கொடி செல்லில் போட்டிருந்தேன். தூங்கிட்டு இருக்கான் கொடி செல்லில் போட்டு அவன் செல்லில் தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு பார்த்தோம், சரி படியாக ஊருக்கு போயிட்டு கணக்கு பார்த்து எதாவது பார்த்துக்கலான்ட்டு அப்புறம் வீட்டில் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு பணம் போட்டுவிட்டாங்க. பணம் போட்டுவிட்டு நேற்றாங்க தும்கூரில் அப்புறம் செல்லு வாங்கினோம். ஒரு 15,500 விவோ செல்லு ஒன்று வாங்கினோம். போதும் அது 5Gயில் வாங்கிட்டு நேற்று வெயிட் பண்ணோம். திரும்ப அப்புறம் இன்றைக்கி காலைல மதியம் 12 மணி வரை வெயிட் பண்ணதுக்கப்புறம் தும்கூரில் ஆஃபீஸ்லேருந்து நான் போயிட்டோம். வண்டியில் உட்காந்து ஓனர் ஃபோன் அடித்தாங்க. ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க, லோடு சொல்லியிருக்காங்க நாமக்கலுக்கு. போயிட்டு பாருங்கன்னாங்க. வந்து பார்த்தோம். லோடு சொல்லியிருந்தாங்க நாமக்கலுக்கு ஏற்றுற கம்பெனியில் நிற்கிறோங்க. அந்த தான் உள்ளே தான் அடிக்கிருக்கு. அப்புறம் கைடு வந்தான் ஆஃபீஸ்லேருந்து. அந்த கைடு கொண்டு வந்து இந்த ஏற்றுற கம்பெனியில் விட்டுட்டு அவனோட ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க. அவனுக்கு 200 கைடு செலவுக்கு இங்கே 200. லோடு ஏற்ற போகிறோம். ஏற்றிட்டு பார்க்கலாங்க அப்படியே கிளம்பும்போது. எப்படி மணி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3:30 ஆகுது. இன்றைக்கி ஏற்றி விட்ருவாங்களா இல்லை நாளைக்கு தான் ஏற்றுவாங்களான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்றிட்டு அப்படியே கிளம்பும்போது பார்க்கலாங்க. போயிட்டு பார்க்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்கோன்னா இப்போ லோடு ஏற்றுற கம்பெனியில் தாங்க இருக்கோம். தவிடு ஏற்றுற கம்பெனியில். டைம் நைட்டு மணி 9:30 ஆகுதுங்க. லோடு ஏற்றலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் மழை வந்துருச்சுங்க. ஒரு 4:30 மணி 5 மணி இருக்கும். ஏற்றுற இடத்துல மழை வந்துருச்சு. மழை வந்து கரண்ட்டு போடுறதுனால லோடு ஏற்றலைங்க. நாளைக்கு தான் ஏற்றலான்ட்டாங்க. அந்த குடோன் தெரியுது பாருங்கள், உள்ள மூட்டைலாம் அடிக்கிருக்குங்களா. இது சணல் சாக்கில் இருக்குது. ஆனால் அந்த ஒயிட் கலர் இந்த பிளாஸ்டிக் பை இது மாதிரி வரும் பாருங்கள், அந்த சாக்கில் தான் தவிடு மூட்டை. அதனால உள்ளே அடுக்கி வச்சுருக்காங்க நிறையா. வண்டி நிற்கிதுங்க. முன்னாடி நேரத்தில் இருந்தால் அந்த கொண்டு வந்து கொஞ்சம் வெளிச்சத்தில் நிப்பாட்டிக்கிட்டு வெயிட் பண்ணுறேங்க. இதுதான் அந்த கம்பெனி. நெல் அவிக்கிற இடம்னு நினைக்கிறேன். நெல் அவிச்சு அரைச்சி அரிசிலாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுவாங்க. அந்த நெல் தவிடு தான் இப்போ நம்ம ஏற்ற போகிறது. மாட்டு தீவனம் ஏற்றிட்டு நாமக்கல் தான் வர போகிறோம். இன்றைக்கி ஏற்றலை, நாளைக்கு காலைல ஏற்றிடுவோம். ஏற்றிட்டு கிளம்பிடுவாங்க. எதுனா காரணம் லோடு ரிட்டன் நம்ம தமிழ்நாடு பக்கம் ஏற்றுறோன்னு கேட்டிங்கன்னா வண்டி வேலை சங்ககிரி போகணும். அதனால் போயிட்டு இந்த லோடு கொண்டு நாமக்கல் இறக்கிட்டு சங்ககிரியில் வந்து வண்டி வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் பாட்னா சைடு லோடு ஏற்றுவாங்க. போனாட்ட டன்பாத்லேருந்து லோடு ஏற்றி வந்திருந்தான். கறி ஏற்றி வந்து இந்துப்பூரில் இறக்கியிருந்தோம். அதோடய வீடியோ ஒன்று இருக்குது. அந்த இறக்குற வீடியோ அது ஜேசிபி வச்சு இறக்குவாங்க. அந்த வீடியோ இதில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், பார்க்கலாங்க. ஓரளவுக்கு போதும். இருந்ததா? ஏது 43 150 இருந்துச்சு. இல்லை அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் எவ்வளோன்னு தெரில. சீட்டை கொடுக்கும்போது பார்க்காத விட்டாச்சு. 12 450 480 எம்டி. சும்மா லோடு என்னமா இருக்கணும், 42 இருக்கணும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மெக்கானிக்கல் காரில் லோடு ஏற்றிட்டு இருக்கோங்க. தவிடு ஏற்றிட்டு இருக்கோம். லோடு ஏற்றி முடிய போகுது. அதில் தான் ஏற்றிட்டுறாங்க. மிஷின் மாதிரி போகுது, ட்ராலி மாதிரி ஏற்றி எடை போட்டோம். லோடு வெயிட்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. திரும்ப அதனால் கொண்டாந்து நிப்பாட்டி ஏற்றிட்டு இருக்கோங்க. ஏற்றிட்டு கிளம்ப வேண்டியதான். தார்பாய் கட்டிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டும்கூர்லேருந்து லோடு ஏற்றி கிளம்பிட்டோங்க. மதியம் 2 மணி ஆகுது. பில்லு வாங்கிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். நாமக்கல் தான் போகிறோம். எந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம்? டும்கூர்லேருந்து பெங்களூர் ஹைவேல போயிட்டுருக்கோங்க. அப்படியே வரும்போது வண்டிக்கு புது மேட்டு வாங்கினோம். அது தெரியுது பாருங்கள், மேட்டு. அந்த மேட்டு, இந்த மேட்டு, இது எல்லாமே வந்து ஒரு 550 ரூபா வந்துச்சு மொத்தம். எந்த வழியாக போக போகிறோன்னா இப்போ எல்லா வண்டியும் போகிற வழி தான். நேராக இங்கே பெங்களூரு, ஒசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் அந்த ரூட்டு தாங்க. ஏற்றி கிளம்பி வச்சு அப்படியே போயிட்டுருக்கோம். முன்னாடி போகணும். போயிட்டு அப்படியே நிலமங்கலம் போயிட்டு நைஸ் ரோட்டில் போவோம். போயிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் போயிட்டு பணம் கட்டணும். கர்நாடகா அத்திப்பள்ளி செக் போஸ்ட்டு முன்னாடி போயிட்டு அப்படியே பார்க்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர் நைஸ் ரோட்டில் என்ட்ரி ஆகிட்டோங்க. ஸ்ட்ரைட்டாக போகிறது ஒசூர். நம்ம ஒசூர் வர ரோடு இதுதாங்க, நைஸ் ரோடு. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இதில் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து லெஃப்ட் எடுத்து வந்துட்டோம். இதில் உள்ளே போகிறது தான் பெங்களூர் சிட்டி உள்ளே போகிறது. இது உள்ளே போகிறது சிட்டி ரோடுங்க. இது அப்படியே பெங்களூர் அவுட்ரு ரோடு, நைஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து அந்த கடைசி அத்திப்பள்ளி ஆர்டிஓ செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து இந்த ரோடு கீழே இறங்கும். கரெக்டாக இந்த ரோடு வந்து 50 கிலோமீட்ரு, இந்த நைஸ் ரோடு. ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூரில் இருக்காங்க அத்திப்பள்ளி. பாரத் பெட்ரோல் டீசல் அடித்தோம். இந்த பங்கில் தான் டீசல் அடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அந்த புள்ள இல்லை, டீசல் அடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. இதுதான் பெங்களூர்லேருந்து ஒசூர் ரோடு. டீசல் எத்தனை லிட்டரு? 326 லிட்டரு பிடிச்சதுங்க. இங்கே ரேட்டு வந்து இன்றைக்கி 87 ரூபா கர்நாடகாவில் 1 லிட்டரு டீசலு. தமிழ்நாட்டில் பிடிச்சோம்னா அதே 10 ரூபா அதிகம், 97 ரூபா இல்லைனா 96 ரூபா இருக்கும். அதனால் இங்கேயே ஃபுல் பண்ணிட்டோம், டேங்கு ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படியே நேராக போய்ட்டு செக் போஸ்ட், அத்திப்பள்ளி ஆர்டிஓ செக் போஸ்ட் தான். நம்ம லோடு ஏற்றி பெங்களூர் உள்ள வரும்போது தான் நம்ம பணம் கொடுக்கணும். ரிட்டர்ன் போகும்போது கொடுக்க தேவையில்லை, நான் மறந்து சொல்லிட்டேன். அதில் போயிட்டுருக்காங்க. போயிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்காங்க? அத்திப்பள்ளி டோல்கேட்டில் இருக்காங்க. கர்நாடகா ஆர்டிஓ செக் போஸ்ட்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். டோல் சீட் எடுக்க போகிறோம். ஃபாஸ்டாக் கைலாசா நித்யானந்தா குரூப்பு தூக்கு டக்குன்னு. என்னடா அது நமக்கு வந்த சோதனை. டோல் சீட் எடுத்து போயிட்டுருக்கோங்க. கரெக்டாக நாங்கள் வண்டியை எடுத்து 31 நாள் ஆச்சு. 31 நாள் கழிச்சு இப்போ தான் தமிழ்நாடு வரோம், என்ட்ரி ஆக போகிறோம். பாருங்கள், இப்போ தான் 31 நாள் கழிச்சு இப்போ தான் தமிழ்நாடு என்ட்ரி ஆகிறோம். கர்நாடகா பார்டர் முடிய போகுது, தமிழ்நாடு பார்டரு ஸ்டார்டிங்கு. கொஞ்சம் நோட்டில் அந்த ஆர்ச்சி கேட்டு வரும் சென்ட்ரலில், அதை தெரியுது பாருங்கள். அப்படியே போயிட்டுருக்கோம். இதோட கர்நாடகா பார்டர் முடிய போகுதுங்க. கொடி பறக்குது பாருங்க சென்டரில். இதெல்லாம் கர்நாடகா கொடிக்குள்ளே இருக்குது, அந்த கட்சி கொடின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், கேட்டு முடிஞ்சுங்க. கர்நாடகா முடிஞ்சு, கர்நாடகா பார்டருக்கு தாண்டியாச்சு. அவ்வளோதான், தமிழ்நாடு என்ட்ரி இதோலேருந்து. அப்படியே இதோ வர இருங்க, ஃப்ரண்டில் போயிட்டே இருக்கமா. ஓசூர் மாநகராட்சி
காட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவ்வளோதான், இதான் போட்டிருக்குங்க. இங்கெல்லாம் வெல்கம் போர்ட்லாம் தமிழ்நாடுன்னு இல்லை. போயிட்டு பார்க்கலாங்க போகிற வழியில். பழகிருச்சுங்கிறேடா எனக்கு. கை வீசிடும் தென்றல் Bluetooth mode. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்கோம்னா இப்போ தொப்பூர் டோல்கேட்டில் இருக்காங்க. டோல்கேட் பாஸ் ஆக போகிறோம். தொப்பூர் டோல் பாஸ் பண்ணுறோம். இன்னும் அடுத்து தொப்பூர் கணவாய், தொப்பூர் இறக்கந்தாங்க, போயிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொப்பூர் ஃபாரஸ்ட் இறங்க போகிறோங்க. காடு லெஃப்ட் சைடில் போக சொல்கிறாங்க போலீஸு. லெஃப்டில் உட்காந்துருக்காங்க. சென்ட்ரா இது வச்சுருக்காங்களா, அந்த நீட்டாக கம்பி மாதிரி. அதை ரைட் சைடில் லைட் வெஹிக்கிள் போகணும், காரு பஸ்ஸு இந்த மாதிரி. லெஃப்ட் சைடில் தான் நம்ம லாரி போகணும், கனரக வாகனம்லாம். இதில் இருந்தாங்க ஸ்டார்டிங்கு காடு இறங்குறது. அப்படியே பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து போகிறது வந்து பெங்களூர்லேருந்து நாமக்கல் போகிறோம். இப்போ நம்ம போகிறது வந்து டவுனுங்க. ஆப்போசிட்டில் சேலத்துலேருந்து பெங்களூர் வர்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேடு. இப்போ நம்ம போகிறது டவுனு, ஆப்போசிட்டில் வர்றது மேடு. பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே தம்மாய் தான் வரும். அதை பாருங்க, செகண்ட் நியூட்ரலு செகண்டில் தான் போகிறோம். வண்டி திணறுது பாருங்க. செக் பண்ண இது பாருங்க, நம்ம அந்த கேட்டு மாதிரி வச்சுருக்கு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்பீடு லிமிட்லாம் வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். பொறுமையாக போக சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. லாரிலாம் அதிகபட்சம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தாங்க இதில் போகணுன்னு போடும். இதை போட்டிருக்கு பாருங்க 30 கிலோமீட்டரு. இதுக்கப்புறம் இந்த மைக்கிலலாம் அலௌன்ஸ் பண்ணுவாங்க. கோ ஸ்லோ, கோ ஸ்லோ, கோ ஸ்ட்ரைட்டு, கோ ஸ்லோ, கோ ஸ்ட்ரைட்னு சொல்லுவோம். அந்த மைக்கில் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படியே இறங்குதுங்களா, நல்ல ஹெல்மெட்டு தாங்க. டவுன் வரும். தமிழ்நாட்டிலே பெரிய கணவாய்னு சொல்லுவாங்க தொப்பூர் கணவாய். அதிக விபத்து நடக்கிற இடமும் இந்த ஃபாரஸ்ட்டில் தான் நடக்கும். அதில் தாங்க போயிட்டுருக்கோம். டவுனில் போகிறோம் பாருங்க. ஆர்பிஎம்லாம் எவ்வளோ க்ளோஸ் ஆகுது பாருங்கள். ஃபுல்லாகவே வண்டி 25 தான் போதும், ஆர்பிஎம் க்ளோஸ் ஆகுது. போயிட்டுருக்கோம். இதுதாங்க அந்த வளைவு. இந்த டர்னிங்லலாம் ஸ்லோவாக போகணும். லெஃப்ட்டு திரும்பும் பாருங்கள். லெஃப்ட் விபத்து நடக்கிற இடமே இந்த இடம் தாங்க. லெஃப்ட்டு திரும்புகிற அதை வருங்க. ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப கவனமாகவும் போகணும். இதில் போயிட்டு இந்த ரைட்டு இப்போ நம்ம திரும்புகிறோம் பாருங்கள். இந்த ரைட்டு திரும்புகிற இடத்துலேயே அதிகமாக ஆக்சிடெண்ட் நடக்கும். ஃபுல்லாக ரைட்டு போவோம். ஃபுல் ஃபாரஸ்ட்டுங்க இது. மேக்ஸிமம் வண்டி கீரில் தான் இறக்கணும். கீரில் தான் போவாங்க எல்லாருமே. தெரியாது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஃபாரஸ்ட் தொப்பூர் கணவாய். அதர் ஸ்டேட்டில் நிறைய இருக்குது. இதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டில்னா இது வந்து பெருசு. ஃபுல் டவுன் இது. ஆக்சிடென்ட் வண்டிலாம் நிறைய லாரி ஆக்சிடென்ட்லாம் பார்க்குறீங்கள. ரோடு மாதிரி தான் தெரியுதா? ஆக்சிலேட்டரா காட்டாமல் வீடியோ வரப்பா. இதுதாங்க இப்போ நம்ம போகிற இடம் சரியான ஆக்சிடென்ட் பிளேஸு.
இந்த இடம்லாம் இந்த இடமும் சரி, இன்னும் முன்னாடி ஒரு இருக்கு. பஸ்ஸெல்லாம் இதெல்லாம் வருமாடா? பெங்களூர்லேருந்து சேலம் போகிற பஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாம் இந்த ரூட்டு தான். அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மேலே போகுது பாரு லாரி, அதர் ஸ்டேட்டு போகிற வண்டி ஃபுல்லாக எல்லாமே இந்த ரூட்டு தான். பஸ்ஸில் கூட ஒரு இடம் தெரியல. போயிட்டுருக்காங்க. இதில் இந்த ரோட்டை வெட்டி இப்போ வேகத்தடை மாதிரி வச்சுருப்பாங்க. அதோ தெரியுது பாருங்கள், பள்ளம் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா லாரி பிரேக் நிற்காதுன்னு சொல்கிறது, கனரா வாகனம்லாம் பிரேக் நிற்காதுன்ட்டு அவங்களே அந்த ரோடெல்லாம் வெட்டி வச்சுருப்பாங்க பள்ளமாக. எங்களுக்கு முன்னாடி ஒரு கேஸ் வண்டி போகிறாரு, அவருக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது, ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு பொறுமையை கடைப்பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க. இந்த லெஃப்ட் இருக்குது பாருங்கள், இந்த லெஃப்ட்டு சரியான இதுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயாச்சுனாக்கா இறங்கிடுவோம். சுத்தமாக தொப்பூர் ஊர் வந்துடும், கடத்தூர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் எண்டு தானே அது. 30 மீட்டர் இல்லை, அது 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், கீழே பாலம் வருது பாருங்கள், ஆற்று பாலம். அவ்வளோதான். இந்த ஆற்று பாலம் தாண்டியாச்சுன்னா அடுத்து வந்து தொப்பூர் ஊர் தாங்க. இறங்கியாச்சு, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோன்னா நாமக்கல் வந்தாச்சுங்க. டைம் இப்போ நைட்டு மணி 1 மணி ஆகுது. நாமக்கல் சிட்டி ரோடு உள்ளே பிரியறதுக்கு முன்னாடி பைபாஸில் நிப்பாட்டிட்டோங்க. வண்டி இங்கே வே பிரிட்ஜ், இங்கே தான் வெயிட்டு எடை போடணும். இந்த வே பிரிட்ஜில் அப்படியே வே பிரிட்ஜில் எடை வந்து ஓரம் கட்டியாச்சு வண்டியை. மில்லுக்காரங்க பேசுனா காலைல ஃபோன் அடிக்கிறேன்னு சொன்னாங்க. வே பிரிட்ஜ் நிப்பாட சொன்னாங்க. கொண்டு வந்து அந்த வே பிரிட்ஜ் நிப்பாடி வச்சுங்க, பழனிமுருகன் வே பிரிட்ஜ். காலையில் கம்பெனிக்காரங்க ஃபோன் அடித்த பிறகு தாங்க அதுக்கப்புறம் தான் லோடாக இருக்க போனோம். போயிட்டு காலையில் லோடாக இறக்கிட்டு பார்க்கலாங்க.